அனைவருக்கும் வணக்கம். வாட் நெக்ஸ்ட் என்ற இந்த யூடியூப் சேனலில் கேரியர் சம்பந்தமான பலவிதமான வீடியோக்கள் நம்ம பதிவிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்தியாவில் ஜட்ஜ் ஆவது எப்படி, அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆவது எப்படி, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் டூக்கு அப்புறமா நீங்கள் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் வேணாலும் எடுத்துருந்துக்கலாம். சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் ஆர் ஹியூமானிட்டிஸ் எது வேணாலும் எடுத்துருக்கலாம். ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறமா கிளாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இதை முடித்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் தேர்வானீங்கன்னா எல்எல்பி பேச்சுலர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ், 5 இயர்ஸ் கோர்ஸ். பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி ஆர் பிபிஏ எல்எல்பி, இப்படி 3 விதமான கோர்சஸ் இருக்கும். இதை நீங்கள் முடிக்கணும் எல்எல்பி. இந்த எல்எல்பியை முடித்தோடனே நீங்கள் வந்து யூ ஆர் கன்சிடர்ஸ் எ லாயர். அதுக்கப்புறமா ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று எக்ஸாம் இருக்குது. அதை நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறமா சபார்டினேட் கோர்ட் ஜட்ஜ் ஆகலாம். அதான் அந்த ரொம்ப லோயர் கோர்ட், சிவில் கோர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதுக்கப்புறமா லோவர் ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜட்ஜாக இருக்கலாம். அதுக்கப்புறமா ஹையர் ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. இந்த ஹையர் ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறமா ஒரு 10 இயர்ஸ் கழித்து நீங்கள் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ண முடியும், ஹைகோர்ட் ஜட்ஜாக ஒர்க் பண்ண முடியும். ஹைகோர்ட்டில் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆக முடியும். அதுக்கப்புறமா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதான் ஹையஸ்ட் போஸ்ட்டு லீகல் சிஸ்டத்தில். அது வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரெக்கமெண்டேஷனில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த பதவிக்கு நீங்கள் போக முடியும். இதுதான் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜட்ஜ் ஆகிறதுக்குள்ள வழிமுறை. சப்போஸ் நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா பிஎஸ்சியோ பிகாமோ இல்லை பிஇஓ பிடெக்கோ, அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா கிளாட்டுங்கிற எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறமா எல்எல்பி போவீங்க. எல்எல்பியில் வந்து கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஒரே வித்தியாசம், நீங்கள் 3 இயர்ஸ் கோர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வரவங்களுக்கு 5 இயர்ஸ் கோர்ஸு, டிகிரி முடிச்சுட்டு வரவங்களுக்கு 3 இயர்ஸ் கோர்ஸ் தான். அந்த எல்எல்பிக்கு அப்புறமா இந்த பாத் வந்து சேம், ஜட்ஜ் ஆகிற வரைக்கும். ஸோ ஒரு ப்ளஸ் டூ முடித்தவங்களோ ஒரு கிராஜுவேட்டோ இப்படி தான் ஜட்ஜ் ஆகிறதுக்கான வழிமுறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.